ஸோ சீன நாகரிகம் பார்த்தீங்கன்னா தாவோயிசம், கன்ஃபியூஷியனிசம் மற்றும் புத்த மதம் ஆகிய மரபுகளில் ஆழமாக வேரூன்றிய சீன நாகரிகம் தாங்க. ஸோ இயற்கை சக்திகளையும் சரி, மனித விதியையும் சரி கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள்கள் மற்றும் அமரர்களுடைய ஒரு பரந்த ஒரு சித்தாந்தத்தை கொண்டது தாங்க இது. ஸோ ஜேட் பேரரசர் ஆகட்டும், நூவா மற்றும் அடுப்பு கடவுள் சொல்லுவாங்க, ஸ்டவ் கார்டுன்னு சொல்லி. ஸோ உள்ளிட்ட முக்கிய தெய்வங்கள் வந்து படைப்பு, இயற்கை மற்றும் தார்மீக தீர்ப்பு ஆகியவற்றின் மீது அதிகாரங்கள் இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களாக இது இருக்கு. முக்கிய சீன கடவுள்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூ ஹுவாங் என்று சொல்லுவாங்க. சீன நாட்டுப்புற கதைகளில் வரக்கூடிய முதன்மை தெய்வம் இவர் தான், யூ ஹுவாங். வானம், பூமி மற்றும் பாதாள உலகத்தை கண்காணிப்பவர் இவர் தானா. மேலும் பாங் மற்றும் நுவா. பாங் வந்து உலகத்தை படைத்தாரா, நுவா வந்து மனிதர்களை படைத்து வானத்தை சீரமைத்த அன்னை தெய்வம் என்று சொல்லுவாங்க. அடுத்து 3 பேரரசர்கள் சொல்லுவாங்க, புக்சி, ஷென்னாங், ஹுவாங் டி என்று சொல்லுவாங்க. மனித குலத்திற்கு விவசாயம், எழுத்து, மீன் பிடிக்கிறது மற்றும் மருத்துவம் ஆகியவற்றை கற்பித்த பண்பாட்டு நாயகர்கள் என்று இவங்க சொல்லுவாங்க. அடுத்து குவான் யின் சொல்லுவாங்க. குவான் யின் வந்து கருணையுடைய தெய்வம் சொல்லுவாங்க. இரக்கம் மற்றும் பாதுகாப்பிற்காக பரவலாக போற்றப்படக்கூடிய தெய்வம் சொல்லுவாங்க. அடுத்தது குவான் யூ என்று சொல்லுவாங்க. அதாவது பாதுகாவல் தெய்வமாகவும் விசுவாசத்துடைய சின்னமாகவும் வணங்கப்பட்ட ஒரு வரலாற்று தளபதி இவர். அடுத்தது சாவோ ஜூன் என்று சொல்லுவாங்க. இவர் வந்து ஸ்டவ் கார்டு, அடுப்பு கடவுள் சொல்லுவாங்க. அதாவது குடும்ப நடத்தையை மேற்பார்வையிடக்கூடிய கடவுள் என்று சொல்லுவாங்க. புத்தாண்டுக்கு முந்தைய இரவுல விண்ணுலகத்துக்கு அறிக்கை அளிக்கிறார் என்று சொல்லுவாங்க. அடுத்து சியாங் சியூ மற்றும் 8 அமரர்கள் நீண்ட ஆயுளையும் மனிதர்கள் அமரத்துவத்தை அடைவதற்கான சாத்தியத்தையும் குறிக்கும் உருவங்கள் என்று இவங்கள சொல்லுவாங்க. ஸோ முக்கிய மதம் மற்றும் தத்துவ விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாவோயிசம், அதாவது இயற்கையோடு இயைந்து இருத்தல், மந்திரம் மற்றும் அழியாமை ஆகியவற்றில் கவனம் செலுத்துது. அடுத்தது கன்ஃபியூஷனிசம், சமூக ஒழுங்கு, ஒழுக்க பரிபூர்ணம் மற்றும் மூதாதையருடைய வழிபாடு ஆகியவற்றை வலியுறுத்தக்கூடியது. புத்த மதம் நமக்கு தெரியும், மறுபிறவி, கர்மா மற்றும் மறுபிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை ஆகிய கருத்துக்களை அறிமுகப்படுத்துது இல்லைங்களா. ஸோ இதுதான் அவங்களுடைய முக்கிய மதம் மற்றும் தத்துவ கோட்பாடுகள். ஸோ அவங்களுக்குன்னு சடங்குகள் இருக்கு, காணிக்கைகள் இருக்கு, டாய்ச்சி இருக்கு, வீடியோலாம் பார்க்கலாமா, எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்களே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு. அடுத்து சுகாதார பள்ளிகள் இருக்கு. ஸோ முக்கிய அம்சங்கள் என்னன்னா, சீன நாகரிகத்துல முன்னோர்கள் வழிபாடு இருக்கு, ஆன்செஸ்டர் வர்ஷிப் இருக்கு, இயற்கை சக்திகளை கடவுளாக கருதுவாங்க, அரசர்கள் வந்து வானத்துடைய அதிகாரம் பெற்றவர்கள் சொல்லுவாங்க, மேண்டேட் ஆஃப் ஹெவன் என்று. ஸோ சீனர்கள் ஒரே ஒரு மாதிரியான மதம் இல்லாம கலப்பு முறையில் நம்பினாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த கன்ஃபியூஷனிசம், தாவோயிசம் ஆகட்டும், சைனீஸ் ஃபோக் ரிலிஜன் ஆகட்டும். சைனீஸ் ஃபோக் ரிலிஜன்ல பட கடவுள்கள், ஆவிகள், முன்னோர்கள் இவங்கெல்லாம் வந்து போவாங்க. இதுல வந்து ஷாங் டி என்பவர் உயர்ந்த கடவுள், வானத்துடைய அரசன் என்று எல்லாரும் நம்புவாங்க. மழை, பயிர், போருடைய முடிவு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் சொல்லுவாங்க. உலகத்தை இயக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரம் அவருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து டியான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தனி கடவுள் இல்லை இவர், ஆனால் இவர் ஒரு சக்தி என்று சொல்லுவாங்க. வானத்தோடு தொடர்பு உரியவர், அரசனுக்கு ஆட்சி உரிமை தருபவர் என்று சொல்லுவாங்க. இந்த டியான் வந்து நல்ல அரசனை ஆதரிப்பாராம், கெட்டவரை புறந்தள்ளி விடுவாராம். அடுத்தது டிராகன், லோங் என்று கூட சொல்லுவாங்க, நாகம் சொல்லுவாங்க. மழை, நதி, வளம் இதை கண்ட்ரோல் பண்றவர் சொல்லுவாங்க. சைனீஸ் டிராகன் வந்து ஈவில் கிடையாதுன்னு நம்புவாங்க, இவங்க நல்ல சக்தியை நம்புவாங்க. இவர் வந்து மழையை கட்டுப்படுத்துவார், இயற்கையை சமநிலைப்படுத்துவார் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஜேட் எம்பரர், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூ ஹுவாங், சொர்க்கத்துடைய பேரரசர் என்று இவர் நம்புவாங்க. இவர் வந்து மனித வாழ்க்கையாக கண்காணிப்பாராம், தீர்ப்பு வழங்குவாராம். அடுத்தது குவான் யின், கருணையுடைய தெய்வம் சொல்லுவாங்க, துன்பத்தை நீக்குவார் சொல்லுவாங்க. பிறர் பிரார்த்தனை கேட்டால் அதை உதவுவார் சொல்லுவாங்க. அடுத்து ஆன்சிஸ்டர் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, முன்னோருடைய ஆவி, வீட்டில் பூஜை செய்யறதுக்கு, இறந்தவர்களுக்கு சடங்கு செய்யறது. இதன் மூலம் வந்து குடும்பத்தை அது பாதுகாக்கும், கோபப்பட்டால் தீங்கிலேருந்து பாதுகாக்கும்னு சொல்லி நம்புவாங்க. இப்போ என்னன்னா, இது எப்படி லாஜிக்கு முரணா இருக்கு, பகுத்தறிவுக்கு முரணா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பல கடவுள் அமைப்பு இல்லைங்களா. ஒரு கடவுள் இருந்தால் தான் பூமி சரியாக இயங்கும், வானங்கள் பூமி. எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு பாஸ் இருந்தால் தான் அந்த ஆஃபீஸ் உருப்படுமோ அது மாதிரி. ஸோ பல கடவுள் வந்து யார் உண்மையான அல்டிமேட் அத்தாரிட்டி? ஒரு உலகம் ஒரு விதமாக இயங்கும் போது பல கடவுள்கள் இருக்கும்போது கான்ஃப்ளிக்ட் நிறையா வரும், சண்டைகள் அவங்க கூட நிறையா வரும். ஒரு கடவுள் ஜெயிப்பார், ஒரு கடவுள் தோப்பார், இதெல்லாம் பார்க்கலாம் இல்லைங்களா மித்தாலஜிஸ்ல. அடுத்து டிராகன் வந்து ரெயின், மழையை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, டிராகன் இருந்தால் வெதர் ப்ரெடிக்ஷன் இம்பாசிபிள் இல்லையா, ஆனால் இன்று சயின்ஸ் அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுது. அடுத்தது ஆன்சிஸ்டர், மூதாதையர்களுடைய ஸ்பிரிட்ஸ். ஸோ மூதாதையர்கள் அவர்களே தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியல, எப்படி நம்மளை காப்பாற்றிக் கொள்வாங்க? அவங்க கடவுள்களாக இருந்தால், விசேஷ சக்திகள் இருந்தால் அவங்களே மரணிக்காம அவங்கள காப்பாற்றிருக்கணும் மரணத்திலிருந்து. ஆனால் அவங்களால அப்படி முடியல, மரணிச்சிட்டாங்க. அப்புறம் நம்மளை வந்து உயிருள்ள நமக்கு உதவுவாங்க? ஸோ கிடையாது.
ஸோ தெளிவான வரையறை இல்லை, கிளியர் டெஃபினிஷன் கிடையாது. முறையான ஆதாரங்கள் இல்லை, உள் முரண்பாடுகள் நிறைய இருக்கு. ஸோ தாவோ என்றால் எல்லாமே இன்விசிபிள் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெளிவான டெஃபினிஷன் அதுக்கு கிடையாது. பெரும்பாலும் இயற்கையை கடவுளாக்கி வச்சிருக்கிறாங்க. அரசியல் பவரை ஜஸ்டிஃபை செய்யறதுக்கு இந்த மேண்டேட் ஆஃப் ஹெவன்லாம் வச்சிருக்கிறாங்க.